ஹாய் ஹலோ டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏவிஆர் அனிம் டாக்ஸ்னா அவங்க ஏவிஆர். ஸோ ரீசெண்டாக ஒரு அன்அஃபிஷியல் ஸ்பாயிலர்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் எல்லாமே உண்மையாக நடக்குமான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் அது எதுவுமே நடக்காமல் போச்சுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ சாப்டர் 1112க்கான ஸ்பாயிலர்ஸ் அஃபிஷியலாகவே நம்ம கிடைச்சிருக்கு. அதில் சில விஷயங்களை மட்டும் தான் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே இன்னும் நிறைய விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு சொல்லிடுவாங்க. நான் உங்களுக்கு அதையுமே ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க சின்ன சின்ன விஷயத்தை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துடலாம். சாப்டரோட கவர் பேஜில் கியமன், யாமட்டோ அண்ட் மோமோ இருக்கிறாங்க. அண்ட் முதல்ல செயின்ட் வி நோஜ்ரோ இருக்கிறார்ல, அவர் எல்லா பெசிபிஸ்டும் டிஃபீட் பண்ணிடுறாரு. அண்ட் நம்ம யார்க் இருக்கிறாங்களே, அவங்க செயின்ட் மார்ஸை ப்ராட்காஸ்ட் நடக்கக்கூடிய ஏரியா கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த ப்ராட்காஸ்ட்டை நம்ம மார்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. பட் இருந்தாலும் அந்த ப்ராட்காஸ்ட் டெலிகாஸ்ட் ஆகிறது நிற்கவே இல்லை. ஸோ உடனே ப்ராட்காஸ்ட் ஆகக்கூடிய அந்த ரூமை தேடி போக ஸ்டார்ட் பண்றாரு. லைக் சவுண்ட் எங்கிருந்து வருதோ அதை கேட்டு அப்படியே போறாரு. நெக்ஸ்ட் நம்ம லூஃபி வர்சஸ் செயின்ட் ஜூபிட்டருக்கு ஃபைட் போகுது. அதே சமயத்தில் லூஃபி வார்க்குரியும் அட்டாக் பண்றாரு. பட் அந்த அட்டாக் அப்படியே ரிட்டர்ன் ஆகி நம்ம லூஃபி அட்டாக் பண்ணி லூஃபி அந்த அடியில் பயங்கரமா ஹர்ட் ஆகுறான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பானி மெரைன் சேர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அப்போ அந்த இடத்துல நோஜ்ரோ அப்பியர் ஆகிறான். அண்ட் இதுக்கப்புறமா சாப்டரோட எண்ட்ல என்னடா அதுக்குள்ள எண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னல, இதில் கொஞ்சம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீதி கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். அதில் நிறைய விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதையுமே நான் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ இந்த சாப்டரோட எண்ட்ல மார்ஸ் பங்க் ரெக்கார்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே வெகா பங்க் இருக்கான். அண்ட் அப்போ நம்ம மார்ஸ் வெகா பங்கை பார்த்து உனக்கு லக்கே கிடையாது வெகா பங்குன்னு சொல்லி வேற ஒரு விஷயத்த ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு மேலே. மீன்ஸ் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஆச்சரியமாக தெரியுது. அதை பார்க்குறதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பிரேக் இல்லாமல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக மார்ஸ் எதை பார்த்து ஆச்சரியப்படுறான்னு தெரியல. ஸோ நீங்கள் அது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த இடத்துல டிராகன் அப்பியர்னா நல்லா இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம். பட் ஓடா இஸ் குக்கிங் சம்திங் ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வேற லெவல் தரமான வீடியோ சந்திக்க வரைக்கும் டாட்டா பை பாய்.